அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் வைத்து கனிமொழி ராகுல் காந்தி சந்தித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியோடு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். டெல்லியில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் வைத்து ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கின்றனர். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். டெல்லியில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். தமிழ்நாட்டில் ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே பல்வேறு வார்த்தை மோதல்கள் வெடித்து வருகின்றன. குறிப்பாக கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முதலில் பேசத் தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து திமுகவினுடைய தளபதி மதுரை நிர்வாகி தளபதி அவர்களும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது கூட்டணியில் புரிச்சலை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது தாவேகாவுடன் செல்லுமா என பல்வேறு கேள்விகள் எழும்பியிருந்தன. இந்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றிருந்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் சோனியா காந்தியினுடைய இல்லத்திற்கு கனிமொழி சென்றிருக்கிறார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி மற்றும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் தொகுதி பங்கீடுகள் குறித்தும் இருவரும் பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கான தமிழ்நாடு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜோடங்கர் கூட கூட்டணியில் எந்தவித முன்னேற்றம் இல்லை, இன்னும் திமுக பேச தொடங்கவில்லை, காலதாமதம் ஏன் என தெரியவில்லை என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கனிமொழி ராகுல் காந்தி இடையிலான சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஒரு வார்த்தை மோதல் சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு அந்த வார்த்தை மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் விரைவில் இந்த கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.